ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. கும்பே மிருகசீரோத்பூதம் யாமுனார்ய பதாஸ்ருதம் தேவராஜ தயாபாத்திரம் ஸ்ரீ காஞ்சிபூர்ணம் ஆஸ்ரயே. கும்பம்னு சொல்லக்கூடிய மாசி மாதத்திலே மிருகசீரிஷ நட்சத்திரத்திலே யாமுனாச்சாரியார் திருவடிகளை ஆசிரயித்தவரான காஞ்சிபூர்ணர் என்று சொல்லக்கூடிய திருக்கச்சி நம்பிகள் தேவராஜ தயாபாத்திரம், தேவராஜ பெருமாளினுடைய தயைக்கு பாத்திரமானவரான அவருடைய திருவடிகளை ஆசிரியிக்கிறேன் என்பது இந்த தனியனுடைய அர்த்தம். இன்று மாசி மிருகசீரிஷம். திருக்கச்சி நம்பிகளை பற்றி ஓரிரு விஷயங்களை கூடி அனுபவிப்போம். இவருடைய அவதார ஸ்தலம் பூவிருந்தவல்லி. இவருடைய திருநாமங்கள் பார்கவ பிரியர், கஜேந்திரதாசர், பேரருளாளதாசர், காஞ்சிமுனி, காஞ்சிபூர்ணர் என்ற திருநாமங்கள். இவருடைய கைங்கரியம் தேவப்பெருமாளுக்கு எப்பொழுதும் திருவாலவட்டம் சமர்ப்பிப்பது. இவர் செய்தருளின கிரந்தங்கள் என்றால் தேவராஜ அஷ்டகம், திருச்சந்த விருத்த தனியன்கள். இவருடைய தகப்பனார் வீரராகவர், தாயார் கமலை. இவர் எம்பெருமானாரால் ஆச்சாரியர்களிலே ஒருவராக அபிமானிக்கப்பட்டவர். இவர் ஆளவந்தாருடைய அந்தரங்க சிஷ்யர்களிலே ஒருவரும் ஆவார். இவர் திருமழிசைபிரான் உபதேசப்படி முதல்ல திருவல்லிக்கேணி பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்து வந்தார். அதற்கு பிறகே இவர் தேவப்பெருமாளுக்கு திருவாலவட்ட கைங்கரியம் என்பதை செய்தார். தேவப்பெருமாளுடன் பேசும் பாக்கியம் பெற்றவர். இவர் ஆசூரி வம்சத்தில் வந்தவரான கேசவ சோமாயாஜியர் என்பவரிடத்திலே மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். இந்த கேசவ சோமாயாஜியருக்கு திருமணமாகி வெகு நாட்களாகி குழந்தை பேர் இல்லாமல் இருந்தார். அதனால் திருக்கச்சி நம்பிகளிடத்திலே வந்து தேவப்பெருமாளினுடைய திருவுள்ளம் என்ன என்பதை அறிந்து அடியனிடத்திலே தெரிவிக்க வேண்டும் என்றும் பிரார்த்தித்து நின்றார். உடனே திருக்கச்சி நம்பிகளும் தேவப்பெருமாளிடத்திலே விஷயத்தை சொன்னார். தேவப்பெருமாளும் கேசவ சோமயாஜியை கைரவேணி தீர்த்தக்கரையிலே புத்திரகாமேஷ்டி யாகம் செய்தால் புத்திரபாகியம் உண்டாகும் என்று சொன்னார். அதன்படி இவரும் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்தார். அதன் பலனாகத்தான் ஆதிசேஷனுடைய அம்சமாக குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு இளையாழ்வார் என்று பெயரிட்டார். இப்படி இளையாழ்வாருக்கும் திருக்கச்சி நம்பிகளுக்கும் ஏற்கனவே முதலிலேயே ஆதியிலேயே சம்பந்தம் உண்டு என்பது நமக்கு நன்னாக தெரிகிறது. தேவப்பெருமாளிடத்திலிருந்து திருக்கச்சி நம்பிகள் கேட்ட 7 உபதேசங்கள் என்னவென்றால் கருட தியானம். இதன் மூலம் வேதங்களினுடைய சாரங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளலாம். ஆக முதல்ல கருட தியானம். 2வது பாகவத சேஷத்துவம். பகவத் கைங்கரியத்தை காட்டிலும் பாகவத கைங்கரியம் அதை செய்தால் எம்பெருமானை எளிதிலே அடையலாம் என்று தெரிகிறது. 3வது ஸ்வப்பிரயத்னஹானி. ஸ்வப்பிரயத்னம் என்றாலே தன்னுடைய முயற்சி. தன்னுடைய முயற்சி என்பது பகவத் கிருபையை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. பகவத் கிருபையை பெற முடியாது. தன் முயற்சின்னு சொன்னாலே அது பகவத் கிருபைக்கு தடையாக இருக்கிறது. பாரதந்திரியம்னு சொல்லக்கூடிய பகவத் கடாட்சத்தின் மூலமே பகவத் கிருபையை பெற முடியும். தன்னுடைய முயற்சியாலே பெற முடியாது. எம்பெருமானுடைய கருணையாலேயே தான் பெற முடியும். பாரதந்திரியம் என்று சொல்லக்கூடிய பகவத் கடாட்சத்தின் மூலம் மாத்திரமே பெற முடியும். ஆக தன் முயற்சி என்பது தடை. ஆக ஸ்வ பிரயத்னஹானி என்பது 3வது. 4வது வைஷ்ணவ சமபுத்தி ஹானி. வைஷ்ணவர்களை தமக்கு சமமாக எண்ணாமல் உயர்ந்தவர்களாக எண்ண வேண்டும். அதைத்தான் வைஷ்ணவ சமபுத்தி ஹானி. சமமாக எண்ணினால் அது புத்திக்கு ஹானி விளைவிக்கக்கூடியது, கேடு விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் என்று 4வது. 5வது ஜாதி பேத அபச்சாரம். ஸ்ரீ வைஷ்ணவர்களை ஜாதியை சொல்லி உயர்வு தாழ்வுன்னு பார்ப்பது அபச்சாரமாகும். அதனால ஜாதி பேத அபச்சாரம்னு 5வது சொல்லி 6வது வைஷ்ணவ சகவாசம். நல்ல ஸ்ரீ வைஷ்ணவர்களுடன் சகவாசம் வைத்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே. அதுவே இந்த ஸ்வரூபத்துக்கு ஏற்றதாக இருக்கும் என்று வைஷ்ணவ சகவாசம்னு 6வது சொல்லி 7வது வைஷ்ணவ ஜலபானம். வைஷ்ணவர்களுடைய திருவடி தீர்த்தத்தை ஏற்று ஸ்வீகரிக்க வேண்டும். திருவடி தீர்த்தம்னா
ஸ்ரீபாத தீர்த்தம். ஆக வைஷ்ணவ ஜலபானம் பண்ணுவதே நமக்கு உயர்ந்தது என்று 7வது காட்டினார். ஆக கருட தியானம், பாகவத சேஷத்துவம், ஸ்வப்பிரயத்தன ஹானி, வைஷ்ணவ சமபுத்தி ஹானி, ஜாதிபேத அபச்சாரம், வைஷ்ணவ சகவாசம், வைஷ்ணவ ஜலபானம் என்று இந்த 7 உபதேசங்களை தேவப்பெருமாள் திருக்கச்சி நம்பிகளுக்கு அருளினார். ஒரு நாள் இளையாழ்வார் திருக்கச்சி நம்பியினுடைய திருவடிகளிலே தண்டனிட்டு அடியனை தங்களுடைய சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணினார். இளையாழ்வார் வேண்டுகோள் வர்ணாசிரம தர்ம மரபுகளை மீறி இருப்பதால் இதை ஏற்றுக்கொள்ள நம்பிகள் மறுத்தே விட்டார். சரி, இவருடைய போனகம் செய்த சேடம் அதையாவது நாம் அருந்தினால் நாம் இவருடைய சிஷ்யராக ஆகலாம் என்று பார்த்தார். போனக செய்த சேடம் தருவரேல் புனிதமன்றேன்னு தொண்டரடி பொடியாழ்வார் பாசுரத்தின்படி நம்பிகளினுடைய பக்கலிலே திருப்போனக சேஷம் பெற வேண்டும் என்று பார்த்தும் அது எம்பெருமானாருக்கு சித்திக்கவே இல்லை. போனக செய்த சேடம் அவருக்கு கிடைக்கவில்லை. திருக்கச்சி நம்பிகளினுடைய உச்சிஷ்டம் அவருக்கு பிராப்தமாகவில்லை. சரி, அதற்கு பிறகு பேரருளாள பெருமாள் அர்ச்சாவதார சமாதியை கடந்து நம்பிகளோடு பேசுவதை அறிந்த எம்பெருமானார் தனக்கு சாஸ்திரங்களிலே சில சந்தேகங்கள் இருப்பதாகவும் அவற்றை நீர் தேவப்பெருமாளிடத்திலே கேட்டு அதற்கு தீர்வு தெரிவிக்க வேண்டும் என்றும் பிரார்த்தித்தார். திருக்கச்சி நம்பிகளும் இந்த விண்ணப்பத்தை, எம்பெருமானாருடைய விண்ணப்பத்தை, இளையாழ்வாரினுடைய விண்ணப்பத்தை தேவப்பெருமாளிடம் எடுத்து சொன்னார். அதற்கு தேவப்பெருமாள் 6 வார்த்தைகளை அருளினார். அதைத்தான் 6 வார்த்தைகள் 6 வார்த்தைகள்னு நாம் கொண்டாடுகின்றோம். அகமேவ தத்துவம், திருமாலான நாமே பரம்பொருள் என்று இந்த முதல் வார்த்தையை சொன்னார். ஜகத் பிரம்ம பேதமே தர்சனம், லோகத்திற்கும் எனக்கும் பேதம் உண்டு, ஜகத்துக்கும் பிரம்மத்துக்கும் பேதம் உண்டு என்பதே என் மதம் என்ற 2வது வார்த்தை. கை கொள்ளத்தக்க மோக்ஷ உபாயம் என்பது பிரபத்தியே. மோட்சத்துக்கு உபாயம் என்னது? பிரபத்தி, சரணாகதி. என்னை சரணமடைவதே என்னை பெறுவதற்கு உபாயமாகும் என்று 3வதையும் சொல்லி 4வது பிரபன்னனுக்கு அந்திம ஸ்மிருதி தேவையில்லை. அந்திமம், கடைசி காலத்திலே ஸ்மிருதி, நினைவு என்பது தேவையில்லை. பிரபன்னனானவனுக்கு, சரணாகதி பண்ணினவனுக்கு அந்திம ஸ்மிருதி, கடைசி காலத்திலே நினைவு என்பது அவசியமில்லை என்று 4வது வார்த்தையையும், 5வது பிரபன்னனுக்கு இந்த சரீரத்தினுடைய முடிவிலே மோட்சம் என்பது உறுதி, தப்பாமல் கிடைக்கும் என்றும் 5வது சொல்லி 6வது பெரிய நம்பிகளை நீர் ஆசிரயிக்க வேண்டியது என்று 6 வார்த்தைகளை திருக்கச்சி நம்பிகளிடத்திலே தேவப்பெருமாள் எடுத்துரைக்க அதை அப்படியே திருக்கச்சி நம்பிகள் வந்து இளையாழ்வாரிடத்திலே தெரிவித்தார். அதற்கு பிறகே இளையாழ்வார் பெரிய நம்பிகளை ஆசிரித்தார் என்று வைபவத்திலே நாம் பிரசித்தமாக பார்க்கின்றோம். திருக்கச்சி நம்பிகள் இந்த 6 வார்த்தைகளை ராமானுஜருக்கு ரகசியமாக சொன்னதனால் ராமானுஜ மான்யர் என்று ராமானுஜராலே திருக்கச்சி நம்பிகள் கௌரவிக்கப்பட்டார். தேவராஜ தயாபாத்திரம் ஸ்ரீ காஞ்சிபூர்ணம் உத்தமம் ராமானுஜ முனேர் மான்யம் வந்தேகம் சஜட்நாஸ்ரயம் என்று இன்னொரு தனியனும் உண்டு இவருக்கு. திருக்கச்சி நம்பியை பற்றி பின்பழகிய பெருமாள்சியர் அருளியுள்ள வார்த்தாமாலையிலே ஒரு வார்த்தை. ஸ்ரீ வைஷ்ணவர் ஒருவர் திருக்கச்சி நம்பியை ஆசிரயித்திருந்த பொழுது தன்னை பற்றி அவருக்கு தெரிவிக்குமாறு நம்பியை பெருமாள் நியமனம் பண்ணினார். பார்த்தசாரதி எம்பெருமான் தானே வராக பெருமாளாக, ராமனாக, கண்ணனாக அருளிய சரமஸ்லோகங்களை பொருளுடன் நம்பியும் அந்த ஸ்ரீ வைஷ்ணவருக்கு விளக்கி அருளி உய்வித்தார் என்று இவருடைய பெருமையை பற்றி சொல்லும்படியான ஒரு வார்த்தை அமைந்திருக்கிறது. இதே போலே மாசி மிருகசீரிஷத்திலே திருவவதாரம் பண்ணினவரான சுந்தர தோளுடையான் என்பவரை பற்றியும் குறிப்பாக பார்க்கலாம். மாலாதர குரோஹோ புத்திரம் சௌந்தரியபுஜ தேசிகம் ராமானுஜாரிய சத் சிஷ்யம் வந்தேவர கருணாநிதிம். திருமலை ஆண்டானின் திருக்குமாரராய், எம்பெருமானாரின் நல்ல சீடராய், சிறந்த கருணைக்கு இருப்பிடமான சுந்தரத் தோளுடையான் என்னும் ஆச்சாரியரை வணங்குகின்றேன் என்று இந்த தனியனுக்கு அர்த்தம். இவருடைய அவதார ஸ்தலம் திருமாலிருஞ்சோலைன்னு சொல்லக்கூடிய அழகர் மலை. திருத்தகப்பனார் திருமாலை ஆண்டான், திருக்குமாரர் இளையாழ்வார், ஆச்சாரியர் எம்பெருமானாரே ஆவார்.
இவர் செய்த கைங்கரியங்கள் அழகர் மலையிலே புரோகித கைங்கரியம் செய்து வந்தார். திருமாலையாண்டானின் திருக்குமாரர்னு பார்த்தோம். இவர் எம்பெருமானார் ஏற்படுத்திய 74 சிம்மாசனாதிபதிகளிலே ஒருவரும் ஆவார். திருமாலையாண்டான் என்பது இவர்களுடைய வம்சத்துக்கு இருக்கக்கூடிய பட்டப்பெயராகும். இவருடைய மூதாதையர்களிலே ஒருவர்தான் கண்ணுக்கினியான் சுவாமின்னு. ஒருமுறை மலையாள மாந்திரிகர்கள் திருமாலிருஞ்சோலைக்கு வந்து அஞ்சனம் மையை கண்ணிலே இட்டுக்கொண்டு அதன் மகிமையாலே மறைந்து நின்று அழகருடைய அத்தனை தேஜஸையும் ஆக்ரஷித்து கொண்டு போக வந்திருந்தார்கள். அதை அறிந்த கண்ணுக்கினியான் சுவாமி இந்த மாந்திரிகர்கள் பலிப்பிரசாதத்தை உண்டே உயிர் தரித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தெரிந்து கொண்டு பலிப்பிரசாதத்திலே மிளகு அதிகமாக சேர்க்கும்படிக்கு பண்ணினார். அந்த பிரசாதத்தை உண்டபின் மாந்திரிகர்களுக்கு கண்ணிலிருந்து ஜலம் கண்ணீர் நிறைந்து பெருகி அந்த மை கண்ணிலே இட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மை கரைந்து போக அவர்கள் வெளிப்பட்டு அதற்கு பிறகு தண்டிக்கப்பட்டார்கள். அதனால் இந்த சுவாமிக்கு திருமாலை ஆண்டான் என்ற பட்டப்பெயர் ஏற்பட்டு அதற்கு பிறகு அழகருக்கு புரோகிதராகவும் நியமிக்கப் பெற்றார். இதுபோன்ற நிகழ்ச்சி ஸ்ரீரங்கத்திலே கூரநாராயணஜியர் காலத்திலே நடைபெற்றது அப்படின்னு கூரநாராயணஜியரினுடைய வைபவத்திலிருந்தும் நாம் தெரிந்து கொள்ளலாம். திருமாலையாண்டான் வம்சத்தில் அவதரித்தவர்களிலே யாமுனாச்சாரியார் என்பவர் வாதிகேசரி அழகிய மணவாள ஸ்ரீயருக்கு சிஷ்யராயிருந்தார். இவர் அருளிய பல நூல்களிலே பிரமேய ரத்னம் தத்வபூஷணம்னு 2 நூல்கள் இப்போதும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்படி இவரை போற்றி சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் ஸ்ரீ மாலாதரவம் சௌமிக்திகமணிகி கண்டீரவோ வாதினாம் நாம்னா யாமுன தேசிகா கவிவரகா பாதஞ்சலே பண்டிதகா. திருமாலையாண்டான் வம்சமாகிற கடலிலே விளைந்த சிறந்த முத்து போன்றவர், வாதிகளுக்கு சிங்கம் போன்றவர், கவிகளிலே சிறந்தவர் கவிவரகா, யோகசாஸ்திரத்திலே தேர்ந்தவர் பாதஞ்சலே பண்டிதகா, யோகசாஸ்திரத்திலே தேர்ந்தவராயிருந்தவர் யாமுனாச்சாரியார் என்று இவரை போற்றி சொல்லக்கூடியதான ஒரு ஸ்லோகம். நாமும் அத்தனை பேரும் திருக்கச்சி நம்பிகளின் திருவடி தாமரைகளிலேயும் சுந்தரத்தோளுடையான் திருவடிகளிலேயும் பணிந்து அவருக்கும் பகவானுக்கும் உள்ள சம்பந்தத்தைப் போலவே நமக்கும் எம்பெருமான் மற்றும் ஆச்சாரியர்கள் ஆகியோரிடத்திலே சம்பந்தத்தை ஏற்படுத்தி தருமாறு பிரார்த்திப்போம் நித்தியமுமே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா. திருக்கச்சி நம்பிகள் திருவடிகளே சரணம். சுந்தரத்தோளுடையான் திருவடிகளே சரணம். அடியேன்.